வெல்கம் டு ஸ்ரீ ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமி. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் ஜனவரி 24 மற்றும் 25 தேதிகளுக்கான கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே பார்க்க போகிறோம். சரி, வாங்க பார்க்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோடைய நோட்ஸ் எல்லாமே கீழே பிடிஎஃபாக டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதெல்லாமே கிளிக் பண்ணி டவுன்லோட் பண்ணிச்சிங்க. அப்புறம் நம்ம டெலகிராம் குரூப்புடைய லிங்க்மே கீழே டிஸ்கிரிப்ஷன் கொடுத்துருக்கோம். அதுலேயுமே கிளிக் பண்ணி ஜாயின் பண்ணிங்க. நம்முடைய டெலகிராம் குரூப்பில் கரண்ட் அஃபேர்ஸ் குயிசஸ் நடத்திட்டு வரோம். நீங்களுமே ஜாயின் பண்ணி அட்டன் பண்ணிக்கலாம். ஓகே, சரி வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு, தற்போது குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களுக்கு தடை விதித்துள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒடிசாவில் குட்கா, பான் மசாலா, அப்புறம் புகையிலை அல்லது நிக்கோட்டின் கலந்த அனைத்து பொருட்களுக்கும் முழுமையான தடை விதிச்சிருக்காங்க. இந்த பொருட்களை உற்பத்தி பண்ணுறதுக்கும் தடை, அதே மாதிரி விற்பனை பண்ணுறதுக்கும் தடை, சேமிக்கிறதுக்கும் தடை, போக்குவரத்து மற்றும் விநியோகத்திற்கும் தடை. அதே மாதிரி மத்திய அரசும் ஒரு விஷயம் பண்ணுறாங்க. என்னென்னா, இந்தியா முழுவதுமே இந்த ஆண்டு பிப்ரவரி 1ஆம் தேதியிலிருந்து இந்தந்த பொருட்களுக்கெல்லாம் ஜிஎஸ்டி வரியை அதிகரிக்கிறாங்க. அப்போ இதோட விலை அதிகமாக இருக்கும். அப்போ மக்கள் இதை குறைவாக வாங்குவாங்க. அடுத்தது, அமிர்த பாரத விரைவு ரயில் இந்தியாவில் முதல் முறையாக எப்போது இயக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024 ஜனவரி 1. அமிர்த பாரத் எக்ஸ்பிரஸ் இது பார்த்திங்கன்னா ரொம்ப சிறப்பான ரயில். இது முழுக்க முழுக்க ஏசி வசதி இல்லாத ரயில். அதே மாதிரி முழுக்க முழுக்க படுக்கை வசதி கொண்ட ரயில். இதில் 1800க்கும் மேற்பட்ட பயணிகள் பயணம் செய்ய முடியும். 22 பெட்டிகள் இருக்குது. இதோடைய வேகம் அதிகபட்சமாக 130 km/h அந்த அளவுக்கு இருக்கும். இதில் இன்னொரு சிறப்பு பார்த்திங்கன்னா, அதில் இருக்கிற அனைத்து பெட்டிகளிலேயும் சிசிடிவி கேமராக்கள் பொருத்தியிருப்பாங்க. அதே மாதிரி அவசர கால உதவி வசதிகளும் இருக்கும். இப்போது ஒரு 3 ரயில்களை பிரதமர் மோடி தொடங்கி வைத்திருக்காரு. திருவனந்தபுரத்துலேருந்து தாம்பரம் வரைக்கும், அப்புறம் நாகர்கோயிலிருந்து மங்களூரு வரைக்கும், அப்புறம் திருவனந்தபுரத்துலேருந்து தெலுங்கானாவுடைய செர்லப்பள்ளி இது வரைக்கும் 3 ரயில்களை தொடங்கி வைத்திருக்காங்க. ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ராஜீவ்காந்தி ஐஏஎஸ் அகாடமியில் டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 எக்ஸாம் இந்த ஆண்டு நடைபெற போகிற எக்ஸாமுக்கான ப்ரிலிம்ஸ் டெஸ்ட் சீரிஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில் இதை நம்ம ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது சம்மந்தமான டீட்டெயிலை தெரிஞ்சுட்டு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். அதே மாதிரி இந்த ஆண்டு நடைபெற போகிற டிஎன்பிஎஸ்சி குரூப் 1 குரூப் 2 எக்ஸாமுக்கான 6 மாத கிராஷ் கோர்ஸ் ஆன்லைனில் நம்ம நடத்துகிறோம். ரொம்ப குறைந்த கட்டணத்தில், அதாவது வெறும் 10,000 ரூபாயிலே நீங்கள் இதில் பேட்சில் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸ்க்ரீனில் தெரிகிற நம்பருக்கு கால் பண்ணி இது சம்பந்தமான தகவல்களை நீங்கள் பெற்றுட்டு ஜாயின் பண்ணிக்கலாம். அடுத்தது, மெட்ராஸ் பூங்கா மற்றும் பூப்பந்து மைதானம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நந்தனம். இது மெட்ராஸ் பூங்கா இல்லை, மெட்ரோஸ் பூங்கா. ஓகேவா? மெட்ரோவுடைய பூங்கா அப்படிங்கிறது தான். அப்போ மெட்ரோஸ் பூங்கா மற்றும் பூப்பந்து மைதானம் சென்னையில் நந்தனத்தில் இதை திறந்து வைத்திருக்காங்க. நந்தனத்தில் இருக்கிற மெட்ரோ தலைமையகத்தில் தான் இதை திறந்திருக்காங்க. ரூபாய் 3.50 கோடி மதிப்பில் இதை கட்டியிருக்காங்க. இதை துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் திறந்து வைத்திருக்காங்க. அடுத்தது, செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2015 ஜனவரி 22. இதை ஹிந்தியில் சுகன்யா சம்ரித்தி யோஜனா அப்படின்னு சொல்கிறாங்க. இது ரொம்ப சிறப்பான ஒரு சேமிப்பு திட்டம். இப்போ எப்படின்னா, ஒரு வீட்டில் 10 வயதுக்குட்பட்ட பெண் குழந்தைங்க இருக்காங்க அப்படின்னா அவங்க பேரில் சேமிக்கிறதுக்கான ஒரு சேமிப்பு திட்டம். இதில் ஆண்டுக்கு 8.2% வட்டி கொடுப்பாங்க. ஓகேவா? கிட்டத்தட்ட ஒன் ஆஃப் த அதிகமான வட்டி கொடுக்கறதுல இதுவும் ஒன்று. இதில் ஒரு பெண் குழந்தையுடைய பேரில் குறைந்தபட்சமாக ஒரு ஆண்டில் 250 ரூபாய் முதலீடு பண்ணலாம். அதிகபட்சமாக ஒரு ஆண்டில் 1.5 லட்சம் வரைக்கும் முதலீடு பண்ணலாம். அதே மாதிரி இந்த முதலீடு பண்ணுறாங்கல்ல, இந்த தொகைக்கு வருமான வரி சட்டத்தில் முழுமையான வரி விலக்கும் கொடுப்பாங்க. இதில் 21 ஆண்டுகள் நிறைவடைந்த பிறகு இந்த கணக்கு முதிர்வடையும். ஒரு குடும்பத்தில் அதிகபட்சமாக 2 பெண் குழந்தைகளுக்கு இந்த திட்டம் போடலாம். அதுக்கு மேலே போட முடியாது. இப்போது உயர்கல்வி தேவைகளுக்காக சேமிப்பில் இருக்கிற தொகையில் ஒரு 50% வரைக்கும் எடுத்துக்கலாம். அது எப்படின்னா, அந்த பெண் குழந்தைக்கு 18 வயது ஆகும்போது அல்லது அவங்க 10ஆம் வகுப்பு முடித்த பிறகு அவங்களுடைய உயர்கல்வி தேவைக்காக சேமித்த அமௌண்ட்டில் ஒரு பாதியை எடுத்துக்கலாம். இப்போது எதனால் இது நியூஸில் வந்திருக்கு அப்படின்னா, இந்த திட்டம் தொடங்கப்பட்டு 11 ஆண்டுகள் நிறைவு பெற்றிருக்கு. அதனால தான் இது நியூஸில் வந்திருக்கு. இது பேட்டி பச்சாவோ பேட்டி பதாவோ திட்டத்தின் கீழே செயல்படுத்துகிறாங்க. தமிழில் இந்த திட்டத்தை பெண் குழந்தைகளை காப்போம், பெண் குழந்தைகளுக்கு கற்பிப்போம் அப்படிங்கிற திட்டம் தான். அடுத்தது, தற்போது காலமான கீர்த்திகா மேகானி எந்த பணியுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் சுற்றுச்சூழல் ஆர்வலர். இப்போ பார்த்திங்க அப்படின்னா, என்விரான்மெண்டலிஸ்டான
கிருத்திகா மெகானி இவங்க வந்து மரணம் அடைந்துட்டாங்க தன்னுடைய 66 வயதில். இவங்க மரம் வளர்ப்பு பெண்மணி அப்படின்னு அழைக்கப்பட்டாங்க. இவங்க கர்நாடகாவில் பிறந்து சிங்கப்பூரில் வாழ்ந்தவங்க. 2007ஆவது ஆண்டு பிளான்ட் எ ட்ரீ அப்படிங்கிற திட்டத்தை தொடங்கினாங்க. இதன் மூலமாக சிங்கப்பூரில் 76,000க்கும் மேற்பட்ட மரங்களை நடுறதுக்கு முக்கியமான காரணமாக இருந்திருக்காங்க. இவங்களுக்கு சிங்கப்பூருடைய சில முக்கியமான விருதுகளும் கொடுத்துருக்காங்க. அடுத்தது, தமிழ்நாடு புதுப்பிக்கத்தக்க ஆற்றல் நில இணையதளம் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை தொடங்கி வைத்திருக்காங்க. இது எதற்கு அப்படின்னா, இப்போ ஒருத்தர்கிட்ட பயன்பாடு இல்லாமல் நிலம் இருக்குது அப்படின்னா அதை வந்து அவங்க பதிவு பண்ணலாம். அதே மாதிரி இப்போ பசுமை எரிசக்தியை முதலீடு பண்ணணும் அப்படின்னு சில முதலீட்டாளர்களுக்கு அந்த நிலம் தேவைப்படுது அப்படின்னா அவங்க அந்த வெப்சைட்டில் பார்த்து, ஓஹோ இந்த இடத்துல ஒரு இடம் ஃப்ரீயாக இருக்குது, ஒரு லேண்டு ஃப்ரீயாக இருக்குது அப்படிங்கிறத அவங்க தெரிஞ்சுக்கலாம். இதுக்காக தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. அதே மாதிரி வீட்டுக்கு ஒரு சோலார் அப்படிங்கிற திட்டம். இது என்ன அப்படின்னா, வீடுகளில் சூரிய மின் உற்பத்தியை ஊக்குவிக்கிறதுக்காக வீடுகளில் சூரிய மின் தகடுகளை பொருத்தணும் அப்படிங்கிறதுக்காக மக்கள்கிட்ட விழிப்புணர்வு ஏற்படுத்தணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த ஒரு திட்டம். இதற்காக ஒரு மென்பொருள் கருவியை தொடங்கியிருக்காங்க. அது என்ன அப்படின்னா, மேற்கூரை சோலார் வழிகாட்டி மென்பொருள் கருவி. இது எதற்காக அப்படின்னா, இப்போ ஒருத்தங்க அவங்களுடைய மாடியில், அதாவது மொட்டை மாடியில் சோலார் பேனல் பொருத்தணும் அப்படின்னா அதற்கான வழிகாட்டி முழுவதுமே இந்த ஒரு சாஃப்ட்வேரில் இருக்கும். அடுத்தது, பசுமை எரிசக்தி உற்பத்தியில் தமிழ்நாடு 3வது இடத்துல இருக்குது. காற்றாலை மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 2வது இடத்துல இருக்குது. சூரிய மின் உற்பத்தியில் தமிழ்நாடு 4வது இடத்துல இருக்குது. இப்போது தமிழ்நாட்டில் 65,000க்கும் மேற்பட்ட வீடுகள் இந்த சூரிய மின் உற்பத்தியில் ஈடுபட்டு வருது அப்படின்னு தமிழ்நாடு போக்குவரத்து துறை அமைச்சரான சி சிவசங்கர் அப்படிங்கிறவர் தெரிவித்திருக்காரு. அடுத்தது, முதல்வர் ஸ்டாலின் சட்டப்பேரவையில் சில அறிவிப்புகள் வெளியிட்டிருக்காரு. அதை பற்றி பார்க்கலாம். கலைஞரின் கனவு இல்லம் திட்டம். இது வந்து 8 லட்சம் வீடுகளை கட்டி கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்கான ஒரு திட்டம். ஒரு வீட்டுடைய மதிப்பு 3.5 லட்சம் ரூபாய் அப்படிங்கிறது. இது முன்னாடியே தொடங்கி இப்போது கட்டிகிட்ருக்காங்க. இதுவரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த திட்டத்தில் 2 லட்சம் வீடுகள் கட்டிகிட்ருக்காங்க. இந்த திட்டத்தில் புதிதாக 1 லட்சம் வீடுகள் கூட கட்டப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அதாவது மொத்தம் 8 லட்சம், 2 லட்சம் கட்டிகிட்ருக்காங்க. இப்போ இன்னும் ஒரு 1 லட்சத்துடைய பணிகளை வந்து தொடங்க போகிறாங்க. அதே மாதிரி அரசு பணிகளில் பகுதி நேர ஆசிரியர்களுக்கு சிறப்பு மதிப்பெண் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. எப்படின்னா, அரசு பள்ளிகளில் இப்போ வந்து டீச் பண்ணணும் அப்படின்னா அதற்காக டெட் எக்ஸாம் இல்லை, யூஜிடிஆர்பி பிஜிடிஆர்பி எக்ஸாம்லாம் இருக்குல்ல, அப்போது அந்த மாதிரி மார்க்கில் அந்த மாதிரி எக்ஸாமில் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி இப்போ பகுதி நேர ஆசிரியர்களாக இருக்கிறவங்களுக்கு சிறப்பு மதிப்பெண்கள் இவங்களுடைய அனுபவம் அடிப்படையில் வழங்கப்படும் அப்படின்னு தெரிவித்திருக்காங்க. அடுத்தது, இப்போது மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் ஒரு உத்தரவிட்டிருக்காங்க. அதை பற்றி பார்க்கலாம். 3வது பிரசவத்திற்கும் மகப்பேறு விடுமுறை அப்படிங்கிறது தான் அது. அதாவது இப்போது ஒரு பெண் ஊழியர் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஏற்கனவே 2 பிரசவத்திற்கு அவங்களுக்கு நம்ம தமிழ்நாட்டில் 1 ஆண்டு வரைக்கும் மகப்பேறு விடுமுறை வந்து வழங்குறாங்க. இப்போது 3வது பிரசவத்திற்கும் அவங்களுக்கு மகப்பேறு விடுமுறை வந்து கொடுக்கணும் அப்படின்னு மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து தெரிவித்திருக்காங்க. இது தொடர்பாக ஏற்கனவே பல உத்தரவுகள் வந்து மெட்ராஸ் உயர்நீதிமன்றம் வந்து பிறப்பித்திருந்தாங்க. ஆனாலும் இப்போ ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயி இருக்காங்க, அவங்க ஆஃபீஸில் போய் எனக்கு வந்து 3வது குழந்தை பிறக்க போகுது, அதனால் எனக்கு வந்து மகப்பேறு விடுமுறை தாங்க அப்படின்னு கேட்டால், இல்லைம்மா உங்களுக்கு 2 குழந்தைக்கு தான் அனுமதி அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாங்க. அதான் உயர்நீதிமன்றம் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் எவ்வளவோ உத்தரவுகள் வந்து பிறப்பிச்சிட்டோம், ஆனால் வந்து அதிகாரிகள் இன்னுமே அந்த விடுப்பு கொடுக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னு தெரிவிக்கிறாங்க. அப்போது இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இப்போ தீர்ப்பு வழங்கியிருக்கோம்ல, இதை வந்து அனைத்து அரசு துறை தலைவர்களுக்கும் அனுப்பி வைக்கணும் அப்படின்னு தலைமைச் செயலாளருக்கு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்காங்க. அடுத்தது, முக்கிய தினங்கள் பார்க்கலாம். தேசிய பெண் குழந்தைகள் தினம், இது ஜனவரி 24ஆம் தேதி. அடுத்தது, உலக கல்வி தினம், இது வந்து ஜனவரி 4ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் கல்வியை இணைந்து உருவாக்குவதில் இளைஞர்களின் சக்தி அப்படிங்கிறது தான். அடுத்தது, உலக எழுத்தறிவு தினம் அப்படிங்கிறது செப்டம்பர் 8ஆம் தேதி. ஓகேவா, அதில் நம்ம குழம்பிடக்கூடாது. அடுத்தது, தேசிய வாக்காளர் தினம், இது வந்து இன்னைக்கு ஜனவரி 25ஆம் தேதி. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் எனது இந்தியா எனது வாக்கு அப்படிங்கிறது தான். எதனால் நம்ம ஜனவரி 25ஆம் தேதியை தேசிய வாக்காளர் தினமாக கடைபிடிக்கிறோம் அப்படின்னா, 1950 இந்திய தேர்தல் ஆணையம் வந்து ஜனவரி 25ஆம் தேதி தான் உருவாக்கியிருந்தாங்க. அடுத்தது, தேசிய சுற்றுலா தினம், இது வந்து ஜனவரி 25ஆம் தேதி. அதுவே உலக சுற்றுலா தினம் செப்டம்பர் 27ஆம் தேதி. 2024-25 இந்தியாவில் அதிக பார்வையாளர்களை ஈர்த்த இடம் வந்து தாஜ்மஹால்.
அடுத்தது மொழிப்போர் தியாகிகள் தினம், இது வந்து ஜனவரி 25ஆம் தேதி. தமிழ் மொழி உரிமைக்காக போராடி உயிர் தியாகம் செய்தவங்களுக்கு அஞ்சலி செலுத்துகிற தினம் தான் இந்த ஒரு தினம். இப்போது ரீசெண்டாக பார்த்தீங்கன்னா மொழிப்போர் தியாகிகளான தாளமுற்று மற்றும் நடராசன் இவங்க 2 பேருக்கும் சிலை நிறுவியிருக்காங்க. சென்னையில் எழும்பூரில் இருக்கிற தாளமுத்து நடராசன் மாளிகையில் தான் இந்த சிலைகள் வந்து நிறுவியிருக்காங்க. அடுத்தது இமாச்சல பிரதேச மாநில தினம், இது வந்து ஜனவரி 25ஆம் தேதி. 1971ஆவது ஆண்டு இந்தியாவுடைய 18வது மாநிலமாக இமாச்சல பிரதேசம் வந்து உருவானது. இனி ரிவிஷன் பார்க்கலாம். தற்போது குட்கா மற்றும் பான் மசாலா பொருட்களுக்கு தடை விதித்துள்ள மாநிலம் எது? இதற்கான ஆன்சர் ஒடிசா. அடுத்தது அமிர்த பாரத விரைவு ரயில் இந்தியாவில் முதல் முறையாக எப்போது இயக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2024 ஜனவரி 1. அடுத்தது மெட்ரோஸ் பூங்கா மற்றும் பூப்பந்து மைதானம் தற்போது எங்கு திறக்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் நந்தனம். அடுத்தது செல்வ மகள் சேமிப்பு திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? இதற்கான ஆன்சர் 2015 ஜனவரி 22. அடுத்தது தற்போது காலமான கீர்த்திகா மேகானி எந்த பணியுடன் தொடர்புடையவர்? இதற்கான ஆன்சர் சுற்றுச்சூழல் ஆர்வலர். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். அப்புறம் நம்ம போன வீடியோவில் ஒரு ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் கேட்டிருந்தோம். அதற்கான ஆன்சர் பின்வருவனற்றில் எது முதல் இந்திய புவிசார் செயற்கைக்கோள்? இதற்கான ஆன்சர் ஆப்ஷன் ஏ இன்சாட் 3D அப்படிங்கிறது. இன்றைக்கான கேள்வி நிதி ஆயோக்கின் முதலாவது துணைத் தலைவர் யார் அப்படிங்கிறது தான். ஆப்ஷன் ஏ KC நியோகி, ஆப்ஷன் பி K சந்தானம், ஆப்ஷன் சி அரவிந்த் பனகாரியா, ஆப்ஷன் டி மகாவீர் தியாகி. இதில் கரெக்டான ஆன்சரை கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சினா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ.